ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹவுஸில் ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, ஸ்டேர் கேஸு, டாய்லெட்டு, பூஜா ரூமு, கபோர்டு இதெல்லாம் எங்கெங்கே வைக்கணும், வந்து மெயின் டோர் வைக்கணும், காம்பவுண்ட் எப்படி வைக்கணும், வீட்டை சுற்றி எவ்வளோ வந்து இடம் விடணும், சம்பு எங்கே வரணும், செப்டிக் டேங்க் எங்கே வரணும், ஓவர் ஹெட் டேங்க் எங்கே வந்து வரணும், அவுட் சைட் ஸ்டேர் கேஸ் எப்படி வந்து போடலாம், இன்சைட் ஸ்டேர் கேஸ்னால் எப்படி போடணும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடு வந்து பிளான் போடுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து இந்த வாஸ்துலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாஸ்து வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் வாஸ்து பார்த்து தான் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டை வந்து நீங்களே வந்து பிளான் பண்ணலாம். உங்கள் ட்ரீம் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அதனால் இதை நான் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து நார்த்து, வடக்கு, இது வந்து ஈஸ்ட்டு, கிழக்கு, இது சவுத்து, தெற்கு, இது வெஸ்ட்டு, மேற்கு. இந்த நார்த்து, ஈஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒரு கார்னர் வரும்ல. ஸோ இது ரெண்டுக்கும் கார்னராக இருக்க இடம் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசானி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஜலமூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத்து ஈஸ்ட், இது வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சவுத்து வெஸ்ட், இது வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் அந்த கார்னர் வந்து நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைரக்ஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எந்த டைரக்ஷனில் எது வைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீடு வந்து எந்த பக்கம் இருந்தால் வந்து நல்லது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எந்த ஃபேஸிங்கில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெஸ்ட்டான ரெண்டு ஃபேஸிங் வந்து என்ன அப்படின்னா நார்த்து, ஈஸ்ட் இந்த ரெண்டில் வந்து மெயின் டோர் வந்து வைக்கிறது தான் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால இந்த நார்த்து, ஈஸ்ட் இதை வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அது இல்லை இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சவுத்துக்கு போகலாம். பட் வெஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நார்த்து, ஈஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் பிளாட் வந்து வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட காம்பவுண்ட் கேட்டை வந்து இங்கே கொடுத்துட்டு உள்ளேருந்து வந்து நார்த்தில் என்ட்ரு ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீடு வந்து சவுத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் கேட்டை வந்து நீங்கள் சவுத்தில் வந்து வச்சுட்டு உள்ளே என்ட்ராகி ஈஸ்டில் வந்து மெயின் டோரை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டோர் வந்து எங்கே வரணும் அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர், இந்த ஈஸ்ட் இது எல்லாத்தோடையும் வந்து நீங்கள் வந்து மெயின் டோர் வந்து வச்சுக்கலாம். ஸ்பெஷலி எங்கே வச்சா நல்லது அப்படின்னா இங்கேருந்து இந்த இதுலேருந்து ஹாஃப் நார்த்துக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் இருக்க இந்த ஹாஃப். இப்போ உங்கள் வீடு வந்து ஒரு 20 அடி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பாதி எடுத்தோன்னா இங்கே 10 இங்கே 10. ஸோ இதை பாதி எடுத்தோன்னா இங்கே 5 இங்கே 5. ஸோ இங்கேருந்து ஒரு 5 இங்கேருந்து ஒரு 5 இதிலேருந்து வச்சிங்க அப்படின்னா இது பெஸ்ட்டு. இந்த ஆப்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செகண்டான ஆப்ஷனாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து எது அப்படின்னா வந்து இதுதான். பட் நிறைய பேருக்கு இந்த இடத்துல செட் ஆகாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து சம்பு, போரு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால மெயின் டோரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து வைக்க முடியாமல் போகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க கொஞ்சம் நவுத்தி இந்த இடத்துல வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நார்த் ஈஸ்ட்ல மெயின் டோர் இருந்தா ரொம்ப நல்லது. செகண்ட், மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா வந்து ஹால் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் இந்த சென்டர் இந்த பார்ட்டை கவர் பண்ற மாதிரி இருக்கணும் உங்களோட ஹால். இப்போ நீங்க ஈஸ்ட்ல அதாவது கிழக்கமா பார்த்த வீட்டுல உள்ள என்ட்ரு ஆவறீங்க அப்படின்னா உங்க ஹால் வந்து என்ட்ரு ஆன உடனே இந்த டைரக்ஷன்ல இப்படி வரும். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே உங்க வீடு வந்து நார்த் ஃபேஸிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க இருந்து என்டர் ஆவீங்க, ஹால் வந்து இங்கே வந்து என்டர் ஆனோனே வந்து இருக்கணும். ஸோ அதனால ஹால் எப்பவுமே இதுதான் கரெக்டான பிளேஸ். ஸோ நார்த் ஈஸ்ட், சென்டர் ஈஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ற ஏரியா வந்து நீங்க ஹாலா வந்து பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன். ஸோ கிச்சன் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா அக்னி மூலையில தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்கள் கிச்சனை வந்து பிளான் பண்ணணும். ஸோ கீழே வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து வரணும். டைனிங் வந்து நீங்கள் எய்தர் இந்த சைடும் பிளான் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஹாலோட அட்டாச்சாகவும் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டைனிங்க்கு வந்து இருக்குது. பட் கிச்சன் வந்து இந்த கார்னரில் இருந்தால் பெஸ்ட்டு. இல்லை இந்த கார்னரில் என்னால் வைக்க முடியல அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வாயு மூலையில் வந்து நீங்கள் கிச்சனை வந்து வச்சுக்கலாம். இது ரெண்டாவது ஆப்ஷன். இந்த சைடு ஃபிட் ஆகல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டைரக்ஷன்ல நீங்க வாயு மூலையில வந்து வச்சுக்கலாம். பட் பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா வந்து அக்னி மூலை கிச்சனுக்கு.
அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்து பெட்ரூம்ல வந்து 2 பெட்ரூம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, செகண்டரி பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. மாஸ்டர் பெட்ரூம் எங்க வரணும் அப்படின்னா இந்த குபேர மூலையில தான் வந்து வரணும். மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னா அந்த வீட்டோட ஹெட் யாரோ 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ அவங்க தான் வந்து இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான ரூம் தான் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம். அது வந்து இந்த குபேர மூலையில வந்து வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த குபேர மூலை அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், குபேரர். ஸோ செல்வம் சேர்றதுக்கான இடம் இது. ஸோ அதனால இங்கே வந்து நீங்க எப்பவுமே வந்து உங்களோட மாஸ்டர் பெட்ரூமை பிளான் பண்ணணும். செகண்டரி பெட்ரூம் இல்லைன்னா கிட்ஸ் பெட்ரூம் இல்லை கெஸ்ட் பெட்ரூம் நீங்க எது பிளான் பண்ணாலும் சரி, அதை நீங்க இங்க வந்து பிளான் பண்ணணும். ஸோ வெஸ்ட், நார்த் வெஸ்ட் இதை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க செகண்டரி பெட்ரூமை வந்து பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு டாய்லெட், அட்டாச் டாய்லெட் வந்து எங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து நீங்க இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்க. ஸோ வெஸ்ட்டில் வந்து கொடுக்கறது தான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். இல்லை உங்களால் அங்கே கொடுக்க முடியல, இன்கேஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இங்கே வித்து வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சைடு வந்து கொடுக்கலாம். பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் வந்து இந்த அட்டாச் டாய்லெட் வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து செகண்டரி பெட்ரூம், இதுக்கு எப்படி டாய்லெட் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து இந்த சைடு வெஸ்ட்ல வந்து கொடுக்கறது, இல்லை அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல வந்து கொடுக்கறது. இது வந்து 2 ஆப்ஷன் வந்து நீங்க செகண்டரி பெட்ரூமுக்கு டாய்லெட் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே அட்டாச் டாய்லெட் இல்லாமல் அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்றீங்க அப்படின்னா இங்க வாயு மூலையிலையும் அக்னி மூலையிலையும் நீங்க வந்து பிளான் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நீங்க நார்த் ஹவுஸா இருக்கீங்க அப்படின்னா இங்க என்டர் ஆவீங்க வீட்டுக்கு. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு வெளியில டாய்லெட் இருக்கும். இல்லை அப்படின்னா இங்க இருந்து உள்ள போய் இந்த சைடு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து அவுட் சைட் டாய்லெட்டுக்கு இருக்கு. உங்களுக்கு லேண்ட் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் எங்க வரணும்? அவுட் சைட்ல ஸ்டெப்ஸ் வைப்பாங்க, இன்சைட்லயும் ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்டெப்ஸ் இருக்கணும், எங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுட் சைடு ஸ்டேர் கேஸ்க்கு பெஸ்டான இடம் எது அப்படின்னா ஒன்று வந்து வாயு மூலை, இன்னொன்று அக்னி மூலை. எங்க நீங்க டாய்லெட் போட்டிங்களோ அந்த இடம் ரெண்டுமே வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஈஸ்ட்ல வந்து வீடு பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈஸ்ட்ல என்டர் ஆகும் போது இந்த சைடு சவுத் ஈஸ்ட்ல வந்து ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட். நீங்க நார்த்ல வந்து என்டர் ஆவறீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் இந்த 2 டைரக்ஷன்ல தான் நீங்க வந்து அவுட் சைட் ஸ்டேர்கேஸ், டாய்லெட், அவுட் சைட் டாய்லெட் ரெண்டுமே நீங்க வந்து பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் சம்பு, போரு அதெல்லாம் எங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா ஈசானி மூலை, ஜல மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலையில தான் நீங்க வந்து பிளான் பண்ணணும். சம்பு, போரு இது எல்லாமே வந்து இங்க தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல நீங்க வந்து வாட்டருக்கான என்னென்ன நீங்க பண்ணணுமோ எல்லாமே இங்க தான் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து ஓவர் ஹெட் டேங்க், அதாவது மேலே வந்து நம்ம டேங்க் வைப்போம்ல, நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி இல்லை பிளாஸ்டிக்ல வந்து சின்டெக்ஸ் வாங்கி வச்சாலும் சரி, எங்க இருக்கணும் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் கார்னர், இந்த வீட்டோட கார்னர்ல கரெக்டா இந்த இடத்துல நீங்க ஓவர் ஹெட் டேங்கை வந்து பிளான் பண்ணணும். ஜென்ரலாவே இந்த குபேர மூலை வந்து கொஞ்சம் ஹைட்டா வந்து இருக்கணும், ஈசானிய மூலை வந்து டவுனா இருக்க மாதிரி உங்க வீட்டை நீங்க வந்து பிளான் பண்ணணும். அதனாலதான் ஓவர் ஹெட் டேங்க் எப்பவுமே வந்து குபேர மூலையில வைக்கிறாங்க மேல. நிறைய பேர் வந்து எலிவேஷனுக்காக, இப்ப நார்த் ஃபேசிங் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா எலிவேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க மேல வந்து ஹெட்ரூம் வந்து போட்டுருவாங்க. ஸ்டெப்ஸை வந்து வெளியில கட்டிட்டு அதுல ஹெட்ரூமை வந்து போட்டுட்டு இங்க வந்து ஓவர் ஹெட் டேங்க்லாம் போட்டோம் அப்படின்னா வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்க வந்து 2 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பிளான் பண்ணக்கூடாது. ஓவர் ஹெட் டேங்க் வந்து கண்டிப்பா இங்க குபேர மூலையில தான் நீங்க வந்து பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் செப்டிக் டேங்க். ஸோ செப்டிக் டேங்க் எங்க வரணும் அப்படின்னா இங்க நார்த் வெஸ்ட் வாயு மூலை அப்படின்னு சொன்னோம்ல அந்த இடத்துக்கிட்ட தான் நீங்க செப்டிக் டேங்கை வந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த நார்த் வெஸ்ட்ல இருந்து இந்த நார்த்துக்குள்ள இந்த டைரக்ஷன்ல இங்க வந்து செப்டிக் டேங்க் வந்து வரும். இங்க நார்த்ல இருந்து நார்த் ஈஸ்ட் இங்க வந்து நீங்க வாட்டர் டேங்கை வந்து பிளான் பண்ணுவீங்க. செப்டிக் டேங்க்கும் வாட்டர் டேங்க்கும் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 3 to 5 feet டிஸ்டன்ஸாவது வந்து இருக்க மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எங்க இருந்து ஆக்சசபிலிட்டி இருக்கோ நீங்க அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் விண்டோஸ் வந்து மெயினா இந்த சைடு வெஸ்ட் டைரக்ஷன்ல விண்டோஸ் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா மேற்கமா இருந்ததா நமக்கு வந்து காத்து வந்து ஜாஸ்தியா வந்து வரும். சவுத் வெஸ்ட் டு சவுத் இங்க வந்து தெற்குல வந்து நீங்க வந்து விண்டோ வைக்கிறத விட வெஸ்ட் டைரக்ஷன் மேற்குல வந்து வச்சீங்க அப்படின்னா நல்ல வென்டிலேஷன் வந்து இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமுக்கு மோஸ்ட்லி வந்து சவுத்துல ஒரு விண்டோவும்
வெஸ்ட்ல ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துக்குங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஏர் வந்து இந்த விண்டோல என்ட்ரி ஆகி அந்த விண்டோல வந்து எக்ஸிட் ஆகும். அதனால உள்ள வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ உங்களால முடிஞ்சது அப்படின்னா பெட்ரூம்ல, ஹால்ல அதெல்லாம் வந்து இந்த கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து இன்கேஸ் வந்து இன்சைடு ஸ்டேர் கேஸ் வீட்டுக்குள்ள வந்து ஸ்டேர் கேஸ் வச்சு பிளான் பண்றீங்க அப்படின்னா எங்கெங்க வைக்கலாம் அப்படின்னா பெஸ்டான ஆப்ஷன் வந்து ஒன்னு வந்து நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல நீங்க வந்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கிச்சனுக்கும் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் வந்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இங்கே வந்து ஸ்டார் கேஸை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து நீங்கள் உள்ளே வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. குபேர மூலை அந்த மாதிரி இதுலலாம் வந்து பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஜலமூலை இந்த டைரக்ஷன்ல வந்து பண்ணவே கூடாது. நான் ஒரு வீட்டில் வந்து பார்த்துருக்கேன், நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். உள்ள அப்படி என்ட்ரு ஆன உடனே இது ஹாலு, இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட்ல வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்து மேலே போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அப்படி வந்து பிளான் பண்ணக்கூடாது. இந்த ஈசானிய மூலை, நார்த் ஈஸ்ட் மூலை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும். சவுத் வெஸ்ட் குபேர மூலை அப்படிங்கிறது வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படிதான் வந்து பிளான் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் வந்து போடக்கூடாது. ஸோ நீங்களுக்கான பெஸ்ட் உள்ள நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா பெஸ்டான ஆப்ஷன் இந்த சவுத்து, இந்த வெஸ்ட்ல இருக்க பிளேஸ். இல்ல அப்படின்னா வந்து இந்த நார்த் வெஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க வந்து இன்சைட் ஸ்டார் கேஸ் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து பூஜா ரூமுக்கு பெஸ்டான ஆப்ஷன் எது அப்படின்னா நீங்க இன்கேஸ் இங்க கிச்சன், இங்க டைனிங் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைனிங்லேயே நீங்கள் வந்து பூஜா யூனிட்டை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கார்னரில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பூஜா ரூமை இங்கே சென்டர் பார்ட்டில் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் கபோர்டு வந்து கண்டிப்பாக உங்கள் குபேர மூலைக்கிட்ட ஒன்று வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி ஏதாவது மணி ரிலேட்டடான ஐட்டமை இந்த கார்னரில் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ வச்சா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃப் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை பெட் இந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து இங்கே பிளான் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து விண்டோஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுங்க. அப்போ தான் வந்து லைட்டிங்கும் ஏர் சர்க்குலேஷனும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வீடு அப்படின்னாவே வந்து லைட்டிங் வந்து நல்லா இருக்கணும். விண்டோஸ், ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ அதனால எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெரிய பெரிய விண்டோஸாக வந்து கொடுக்க பிளான் பண்ணுங்க. அதுக்கடுத்து ரூமுக்குலாம் வந்து டோர் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் வந்து ஹாலில் இருந்து விசிபிள் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஹாலில் யாராவது கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா மேபி அது நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உள்ள இருந்து விசிபிளாக இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா யார் வேணுமாலும் வந்து பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வந்து ஹாலே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து கிச்சனில் வந்து ஸ்லாப் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைரக்ஷன் எல்லாம் கவர் பண்ணி கொடுக்கணும். இந்த ஈஸ்டில் தான் வந்து நம்ம வந்து அடுப்பு வச்சு சமைப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த சைடு கண்டிப்பாக ஒரு ஸ்லாப் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்கள் ஆப்ஷன் நீங்கள் வந்து இந்த சவுத் சைடும் வந்து போகலாம், வெஸ்ட் சைடும் வந்து போகலாம், இல்லை வந்து பா ஷேப்லேயும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷன், எதில் பண்ணணும் பண்ணலாம். பட் இந்த ஈஸ்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்லாப் வந்து கொடுத்து இங்கே தான் வந்து அடுப்பை வந்து வச்சு சமைக்கணும். இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபேஸிங்கில் வந்து இருப்பீங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்து சமைக்கிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து சோஃபா, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு எல் ஷேப் வந்து வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி வீடு நார்த் ஃபேஸிங் வீடு அப்படிங்கும்போது இந்த இடத்துல மெயின் டோர் வச்சா நல்லது அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே மெயின் டோர் வச்சிருவாங்க, இங்கே வந்து பெட்ரூம் டோரை வந்து வச்சுட்ருவாங்க, இங்கே பூஜா யூனிட் இருக்கும், இங்கே மாஸ்டர் பெட்ரூமுக்கான டோர் இருக்கும், இங்கே கிச்சனுக்கான டோர் இருக்கும், இப்படி வச்சு விட்டுருவாங்க. இதில் சோஃபா எப்படி போடுறது, இங்கே டிவி யூனிட் வச்சு விட்டுருவாங்க. ஸோ இங்கேயும் வந்து சோஃபா போட முடியாது, இங்கே பாதி இங்கே பாதி அப்படி வந்து சோஃபாவை பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எல் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி சோஃபாவுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பெட்ரூம்லையும் வந்து டாய்லெட்டோட ரொம்ப அட்டாச்சாக வந்து பெட் வர மாதிரி வந்து பிளான் பண்ணாதீங்க. இப்படில இருந்து இறங்குனா டாய்லெட், அட்டாச் டாய்லெட் அப்படி வந்து பிளான் பண்ணாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க. கிச்சன் வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எல்லா ஐட்டம்ஸும் உள்ள வைக்கிற அளவுக்கு கிச்சனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க. சிங்க் வந்து எங்க வேணும் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு அடுப்புக்கு பக்கத்துலேயே சிங்க் இருந்தா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு தள்ளி இருந்தா பிடிக்கும், எப்படி வேணுமோ நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து கபோர்ட்ஸ் வந்து எங்க வேணும், ஃப்ரிட்ஜ் வந்து எங்க வைக்கிறோம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கரெக்டா வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து காம்பவுண்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா இப்போ வீடு வந்து ஸ்கொயராக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும். காம்பவுண்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ வீடு இப்போ ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுதான் உங்கள் வீடு அப்படின்னா காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கணும்.
சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் இடம் வந்து கம்மியாக இருக்கணும், நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் வந்து இடம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இல்லை 2 சைடும் இல்லைனா ஈக்குவலாக விடலாம். இங்கே ஒரு 3 அடி விடுறீங்க அப்படின்னா நார்த்தில் ஒரு 3 அடி வந்து விடலாம், வெஸ்ட்டில் ஒரு 2 அடி விடுறீங்க அப்படின்னா ஈஸ்ட்டில் ஒரு 2 அடி விடலாம். ஸோ இப்படி தான் வந்து பிளான் பண்ணணும். பட் சவுத்தை விட கம்பேர் பண்ணும்போது நார்த் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ஜாஸ்தியாக இருக்கணும். வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஈஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இல்லை நான் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு மேலே வந்து ஒரு ரூம் வந்து போடுறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூம் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த குபேர மூலையில தான் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் சின்டெக்ஸை வந்து பிளான் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து கட்டணும். நீங்கள் எலிவேஷனுக்காக இங்கே இந்த வாயு மூலையிலையோ ஈசானி மூலையிலையோ பெட்ரூமை வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ரூம் தான் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க வந்து டாய்லெட்டுக்கான இன்னொரு ஆப்ஷனாக வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த அக்னி மூலையிலேயே நீங்கள் வந்து டாய்லெட்டை வந்து போட்டுக்க முடியும். இப்போ இன்கேஸ் பெட்ரூம் இருக்குது, இதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கேயும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டாய்லெட்டை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்னொன்றுக்கும் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே எங்கெங்கே வரணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். வீட்டில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபீட்டாவது மினிமமாக வந்து டிஸ்டன்ஸ் கொடுங்க. 1, 1.5 லைக் அப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணாதீங்க. வீட்டுக்கும் உங்களோட அடுத்தவங்களோட லேண்டுக்கும் ஒரு 2 ஃபீட்டாவது நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிளான்லேயுமே வந்து காட்டுறேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்த ஒரு நார்த் ஃபேஸிங் ஒரு வீட்டோட பிளானு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இதில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ ரூமோட சைஸ் என்ன, டோர் எங்கே வரணும், விண்டோஸ் எங்கே வரணும், என்னென்ன அப்ளையன்சஸ் வந்து எங்கெங்கே இருக்கணும், ஃபர்னிச்சர் எங்கே இருக்கணும், சோஃபா எங்கே இருக்கணும், டைனிங் வந்து எங்கே இருக்கணும், அந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பிளானை வந்து பண்ணணும். சைடு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் வந்து வெஸ்ட்டு பார்த்து வந்து ஏறுற மாதிரி இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து சவுத் பார்த்து வந்து ஏறுற மாதிரி இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். வேறு டேரக்ஷனில் வந்து கொடுக்கக்கூடாது மாற்றி. இப்போ இந்த பிளானை லைட்டாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து செடியெலாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளேஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் பிளான் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் இருக்குது, கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்லேருந்து வந்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் அதாவது வாயு மூலையில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஸ்டேர் கேஸு கீழே வந்து டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை ரொம்ப கன்ஜஸ்டடாக வருது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேணும் அவுட் சைட் ஸ்டேர் கேஸ் கொடுக்கறதுக்கு வேறு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து போர்ட்டிக்கோ வந்து ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கான பிளானை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். பட் இதில் வந்து பைக்கான ஸ்பேஸிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து அவங்களுக்கு லேண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்க அங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே இந்த சைடு ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் போகிறதுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து பிளான் பண்ணும் போதும் வந்து லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே வரணும். நீங்கள் இருந்து அப்புக்கு வந்து போகும்போது லாபமில் வந்து நீங்கள் வந்து ஏறணும். ஸோ அப்படி தான் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இங்கே 2 ஸ்டெப்ஸ் இருக்கா, லாபம் அப்படின்னு உள்ளே வைக்கும் போது நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். கீழே போர்ட்டிக்கோலேருந்து மேலே என்ட்ரு ஆகிடுவோம். அதனால் இந்த பிளானை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். லாபம் நஷ்டம் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து வைக்கணும். இப்போ ஹாலுக்கு வந்து போயாச்சு. ஸோ ஹாலில் வந்து கரெக்டாக சோஃபா போடுறதுக்கு ஒரு கார்னர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சோஃபா இது வந்து ஹால் கம் டைனிங்கு, அதனால் டைனிங்குமே வந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹால் கம் டைனிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த டிவி வந்து இந்த வெஸ்ட் வாலில் தான் வந்து வரும். அதனால தான் இங்கே டிவி வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவிக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டும் இந்த ஹால்லே வந்து கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பூஜா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பூஜா வந்து இங்கே கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து வீட்டோட சென்டரில் நீங்கள் எங்கே வேணுமாலும் வந்து கொடுக்கலாம். பூஜா பட் சென்டரில் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து அக்னி மூலையில் கிச்சன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எல்லாமே இருக்குது பாருங்கள். கிரைண்டருக்கான சுவிட்ச் வந்து எங்கே வைக்கணும், ஃப்ரிட்ஜ் வந்து எங்கே இருக்கணும், அதுக்கடுத்து வந்து அடுப்பு வந்து எங்கே இருக்கணும், சிங்க் வந்து எங்கே இருக்கணும், செல்ஃப் எங்கே இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பெட்ரூம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து உள்ளே என்ட்ராகி ஒரு ஃபோயர் வச்சு 2 சைடும் வந்து பெட்ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
2 பெட்ரூமே வந்து ஈக்குவல் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வச்சு ஒரு இதில் அட்டாச்சும் ஒரு இதில் வந்து காமன் டாய்லெட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்புக்கான ஸ்பேஸு, டிவிக்கான ஸ்பேஸு அது எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் டாய்லெட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சிட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று நார்த்து பார்த்து இருக்கணும், இல்லை அப்படின்னா சவுத் பார்த்து வந்து இருக்கணும். இந்த 2 டைரக்ஷனில் தான் வந்து கொடுக்கணும். ஸோ ஈஸ்ட் பார்த்தோ இல்லை வெஸ்ட் பார்த்தோ வந்து உட்கார்ற மாதிரி வந்து பிளான் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்க வெஸ்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா ஒன்று சவுத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். டாய்லெட்லாம் மினிமமாக ஒரு 4 அடியாவது நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லாத்துலேயும் மினிமமாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா எல்லா ரூமும் மினிமமாக ஒரு 10 அடியாவது இருக்கணும் வித்து. ஹாலு, பெட்ரூம் இதுக்கெலாம் வந்து நான் சொல்கிறேன். மினிமம் ஒரு 10 அடியாவது நீங்கள் வந்து கொடுக்கணும். ஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10க்கு 16 அப்படிங்கிறது வந்து மினிமம். பெட்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படிங்கிறது வந்து மினிமம். டாய்லெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7க்கு 4 இல்லை 6க்கு 4 அப்படிங்கிறது வந்து மினிமமான சைஸு. கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாகவும் ஒன்று வந்து ஷார்ட்டாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மினிமமாக ஒரு சைடு வந்து 6ம் ஒரு சைடு வந்து 10ம் இருக்க அளவுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து இனாஃபாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மினிமமாக சைஸ் வந்து இது வந்து ரெஃபரன்ஸுக்கான ஒரு பிளானு. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் வந்து மேபி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மிஸ்டேக்காக தெரியறது என்ன அப்படின்னா குபேர மூலை, அதாவது நான் சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு வந்து இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு குட்டி ரூமு. இதில் நீங்கள் ஒரு காட்டு கிங் சைஸோ குயின் சைஸோ வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா இதில் அட்டாச் டாய்லெட் வேறு இருக்குது. ஸோ அட்டாச் டாய்லெட் இந்த சைடு கபோர்டு, குபேர மூலையில் கபோர்டுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா பெட்டிலேருந்து இறங்கினோடனேயுமே வந்து டாய்லெட் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மேபி அன்ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்கலாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய சேஃபும் கிடையாது, ஹைஜீனும் கிடையாது. அதனால் பெட்டை வந்து அந்த டைரக்ஷனில் வந்து நவுத்தி போட்டிருக்கு. ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல வாஸ்து வந்து போகிறதுனால ஒன்றும் பெருசாக எதுவும் ஆகிற போதில் இது என்னோட ஒப்பீனியன். இல்லை உங்களுக்கு குபேர மூலையில் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வுட் ஒர்க்லாம் வந்து பண்ணும்போது அங்கே ஒரு செல்ஃப் மாதிரி ஏதாவது அடிச்சுட்டு ஏதாவது காயின்ஸு உங்கள் உண்டியெல்லாம் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வாஸ்து வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து வாஸ்து வந்து போகலாம், பட் ஃபுல்லாக வந்து போகிற மாதிரி வந்து பார்க்காதீங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளானாக வந்து கொடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கான பிளானை வந்து போடுங்க. இது வந்து நார்த்துக்கான பிளானு. நீங்கள் ஈஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நார்த்து பார்த்து இருக்க மெயின் டோர் வந்து ஈஸ்ட் பார்த்து வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் என்னென்ன டைரக்ஷனில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபேஸிங் வீடாக இருந்தாலும் சேம் தான். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடு கட்டும்போது என்னென்ன காஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த காஸ்ட்லி மிஸ்டேக்கில் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னாவே நிறைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் அந்த டைட்டிலை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஹை பட்டன் வந்து கொடுத்துக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.